வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வெளிநாட்டிலேருந்து வந்தவர் ஒருத்தர் தான் இந்தியாவில் இருக்கிறது தான். வெளிநாடு போயிட்டு ஊருக்கு திரும்பினார். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வர்றாரு. அந்த சாப்பிட்றதுக்கு உட்காந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணாமல் சர்வர் எல்லா ஐட்டத்தையும் கொண்டு அவர் டேபிளில் வைக்கிறாங்க. என்ன சாப்பிடலான்னு ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்ற நேரத்தில் பக்கத்தில் ஜன்னல் ஓரத்தில் வெளியில் 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறாரு. என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அந்த கொஞ்சம் அப்படி இதாக தான் இருக்காங்க, ரொம்ப மோசமாலாம் இல்லை, பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை. கூப்பிட்றாரு, உள்ளே கூப்பிட்றாரு. உடனே 2 பேரும் உள்ளே வராங்க. என்ன வந்ததும் இவருக்கு என்ன ஆர்டர் பண்ணாரோ அதே ஐட்டங்களை அந்த குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே ஆர்டர் பண்ணார். அந்த சர்வர் கொண்டாந்து எல்லா பொருளையும் வச்சார். உடனே அந்த குழந்தைங்க ஒன்றுமே சொல்ல டக்குன்னு அவங்க மட்டும் ரொம்ப ரசித்து அந்த பொருட்களை உணவுகளை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க மட்டும் நன்றி சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க மட்டும் எந்த தொந்தரவும் பண்ணல. கரெக்டாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க. உடனே இவர் அதுக்கப்புறம் தான் அந்த நபர் வெளிநாட்டிலேருந்து வந்தார் இல்லையா, அவரும் ரசித்து பார்த்துட்டு அந்த மனைவியோட அப்புறம் தான் அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பில்லு சர்வர்கிட்ட பில்லு கேட்குறாரு. அந்த சர்வர் கொண்டாந்து பில்லுன்னு அந்த இதை கொடுக்குறாரு. அதில் ஒரு வாசகங்கள் எழுதியிருக்குது. அதாவது, உதவி பண்ணுறவங்களுக்கு பில்லு இல்லை, புண்ணியம் பண்ணுறவங்களுக்கு பில்லு போடுற மிஷின் என்கிட்ட இல்லை அப்படின்னு எழுதி வச்சுருக்குது. உடனே அவர் ஆச்சரியப்பட்டு அந்த பக்கம் பார்க்குறாரு. பில் கவுண்டரில் இருக்கிற ஒரு கேஷியர் பாரு. அவர் பார்த்துக்கிட்டு, அவர் தான் முதலாளி. அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. தர்மம் செய்கிறவங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறதில்லன்ட்டு அவர் வர்றாரு. அந்த ஓனரே வராரு. இவர்கிட்ட உங்களுடைய செய்கையை பார்த்தேன், நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் காசு கொடுத்துட்டு போயிருக்கலாம். யாரோ குழந்தைகள், அவங்களுக்கு நீங்கள் கூட்டு உபசரிச்சிங்க, அதை நானே செஞ்சுருக்கலாம். எனக்கு அந்த மனசு இல்லை, ஆனால் உங்களுக்கு அந்த மனசு இருந்தது. அதனால் அதுக்கு நீங்கள் எதுவும் பில்லுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் காசும் வாங்கலை. மறுபடியும் அவர் அந்த குழந்தைங்க போயிட்டு இவரும் போயிட்டார். ஏழைகளுக்கு எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்தோம்னா கடவுள் நமக்கு அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பலனை தருவார். இவருக்கு ஒன்றும் பலனை தரல, இவர் கை காசை போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது என்றது கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.